நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அஞ்சனா, ஒரு தடவை நான் உன்கிட்ட கேட்டது ஞாபகம் இருக்கா? மனுவை விட்டு கொடுன்னு கேட்டனே. அஞ்சனா, மனுவை எனக்கு விட்டு கொடுத்துரு ப்ளீஸ். உனக்கு தான் அருண் இருக்கான்ல, எனக்கு இவன் வேணும். நான் விட்டு தரேன், நீயே எடுத்துக்கோ. உண்மையாவா? உண்மையாதான். மனு, அஞ்சனா உன்னை விட்டு கொடுத்துட்டா. வா வா. நான் வரேன். அஞ்சனாவை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். அம்மா சொன்னா அஞ்சனாவை விட்டுட்டு திரும்பவும் வந்துருவாம்மா. நீ வருவல? வருவேன். வா உள்ள போலாம், நீங்க கிளம்புங்க. போலாமா? அஞ்சனா பாவம் டாடி, எனக்கு அவனை விட்டு கொடுத்துட்டால. ஏதாவது சாப்பிடணுமா? வேண்டாம், உங்களுக்கு வேணும்னா நீங்க சாப்பிடுங்க. இப்பவும் நீ என்ன பிரிச்சு பேசுற பாத்தியா? நான் எந்த உத்தேசத்தோடையும் சொல்லல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதே ரூட்ல நான் உன் கூட போன 2 பயணம் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல உன்னை கூட்டிக்கிட்டு நான் என் வீட்டுக்கு போனது. அப்போ நீ பேசிக்கிட்டே வந்த. ரெண்டாவது இதோ இப்ப போறது. இதுல பேசாமலே வர. நீ உன் மனசுக்குள்ள ரொம்ப கவலைப்படுற. அது என்ன நினைச்சலாம் இல்ல, அம்மாவையும் அத்தையும் நினைச்சதா இல்ல? ஆமா, அப்படி அந்த உறவெல்லாம் கிள்ளி எரிஞ்சிட முடியாது. அப்ப என்ன மறந்துடலாமா? சாரி, நமக்குள்ளதான் அப்படி ஒரு உறவே இல்லைன்னு ஆயிடுச்சு. நாம பழச பத்தி எதுவுமே பேச வேண்டாம். இன்னும் 2 மணி நேரம் நம்ம இப்படி டிராவல் பண்ண வேண்டி இருக்கு. திரும்ப போகணும்னா நீ எப்ப வேணாலும் அதை சொல்லலாம். அதை கேட்கறதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன். நான் திரும்ப தான் போயிட்டு இருக்கேன். 1.5 வருஷம் பின்னாடி போறேன். அது எந்த நாள்னு சொல்ல முடியுமா? எஸ்டேட்டுக்கு நீங்க வந்த நாளுக்கெல்லாம் முன்னாடி. அப்படின்னா நான் உன்னோட ஞாபகத்துல கூட இல்ல. இருக்கீங்க, அது வேற ஒரு வடிவத்துல. நாம அப்படி சொல்லி தானே பிரிஞ்சோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போன்னு. நல்ல ஃப்ரெண்டுங்கிறது புருஷனை விட பெரிய போஸ்ட்டுங்க. அதெல்லாம் நான் மறக்கல. ஆனா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தாங்கிறத மட்டும் நிரூபிப்பேன். திரும்ப போலாம் நீ இப்பவும் சொல்ல மாட்டியா? மாட்டேன்.
என்ன சுஜா எனக்கு மட்டும் எடுத்து வைக்கிற? அஞ்சனாவும் வந்துடட்டுமே. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவோம்னு உனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு போய் அஞ்சனா கிட்ட சொல்லு. மேடம், என்ன? அஞ்சனா பாத்தியா, என்னோட மைண்ட் கூட ஒத்துக்க மாட்டேங்குது. அவ போயிட்டாங்கிற உண்மையை என் மனசும் ஏத்துக்கல. இந்த வீடு முழுக்க அஞ்சனா தான் இருக்கா. இன்னும் 1/2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். உன்னோட முடிவை நீ இப்போவாது மாத்திக்கிறியா? உண்மையிலேயே நான் இவ்வளோ டென்ஷன் அதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. நாம வேற விஷயத்தை பத்தி பேசலாமா? நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த ஞாபகப்படுத்தாதீங்க. அதை பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு என் மேல வெறுப்போ பகையோ எதுவுமே இல்லைல்ல? நான் எப்பவும் வெறுக்க மாட்டேன். அவதான் மிஸ் ஏ. காரை நிறுத்திட்டு பேசுங்க. ஹலோ. உன்னோட டென்ஷன் எனக்கு புரியுது. உனக்கு ஆறுதல் சொல்லவும் என்கிட்ட வார்த்தைகள் இல்லை. அஞ்சனாவை ட்ரா பண்ண தானே போயிட்டு இருக்க? ஆமா. எனக்கும் ரொம்ப கவலையா தான் இருக்கு. அஞ்சனாவை நான் குறை சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க பிரியவே கூடாது. அப்படி ஒரு டிராஜடியை ஏற்படுத்த என்னால முடியாது. அவளோட முடிவு தான் இறுதியானது. நீ ஏதாவது பேசி பார்க்கலாம்ல? நீ அப்புறமா கால் பண்ண முடியுமா? எனக்கு இப்ப மூடு சரியில்லை. அது எனக்கு தெரியும். நீ சோர்ந்து போயிடாத. நான் நம்பிக்கையா சொல்றேன், நீங்க ரொம்ப சீக்கிரமாவே நீங்க திரும்ப ஒன்னாயிடுவீங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வருவேன். நான் உனக்கு எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். உன்னோட அந்த வாக்கு சீக்கிரம் பலிக்கட்டும். இப்போ நான் அஞ்சனாவை ட்ரா பண்ண தான் போயிட்டு இருக்கேன். அதான் தெரியுமே. அஞ்சனா கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறியா? அஞ்சனா, இவா மிஸ் ஏதான் உங்கள்கிட்ட ஏதோ பேசணும். ஹலோ. ஹலோ அஞ்சனா, எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். உன்னோட முடிவு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா மனு இப்ப இருக்கிற நிலைமையில நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இந்த விஷயத்தை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. அதுவும் எனக்கு தெரியும். மனுவை நீ இப்ப விட்டுட்டு போனா அந்த ஷாக்ல அவன் திரும்பவும் குடிக்க ஆரம்பிக்கலாம். குடிக்கட்டும். ஒருவேளை மரணம் கூட நேரலாம். சொந்த உயிரை வேண்டான்னு முடிவு பண்ற ஒருத்தரோட மரணத்தை பத்தி
நாம எதுக்கு கவலைப்படணும்? சாகட்டும்னு விட்டுற வேண்டியதுதான். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை விட ரொம்ப ஆழமா மனுஷரை பத்தி எனக்கு தெரியும். நாங்க ரொம்ப அன்பா நட்பா பேசிதானே பிரியிறோம். மனுஷார நீங்க டென்ஷன் ஆக்காம இருந்தா போதும். அஞ்சனா, நான் இப்ப எதுவுமே பேச விரும்பல. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். போலாமா? மூணார் தான் போகணுமா இல்ல திருப்பிடவா? பிறந்ததுல இருந்து சாகர வரைக்குமான பயணம் தான் வாழ்க்கை. அதுல திரும்பி போகவே முடியாது. மனசு மட்டும்தான் திரும்பி போகும். என் மனசு பின்னாடி பயணப்பட்டுச்சு. என்னோட சந்தோஷப்படுத்துற நிறைய விஷயங்கள் பிகே நிலையத்துல இருக்கு. அது போதும். தேயிலை தோட்டத்தெல்லாம் பார்த்ததும் உன் முகம் மாறிடுச்சு. இதுவரை பேசாமலே வந்தவ இப்ப மனசாலேயே பேச ஆரம்பிச்சிட்ட. அது உங்களுக்கே புரிஞ்சிருச்சுல்ல? உன்னை ஒரு அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. மனசுக்குள்ள அப்படி என்ன பேசிக்கிட்ட? அன்பான தேயிலை தோட்டமே, நான் திரும்ப வந்துட்டேன், பழையபடி ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்க எதுக்குமே எல்லை கிடையாது. மனுஷங்களுக்கும் சரி வீடுகளுக்கும் சரி இங்க காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் ஏழ்மை தான். அந்த ஏழ்மை வெறும் பணத்தினால மட்டும்தான். ஏன் காரை நிறுத்திட்டீங்க? அதையும் உன்னோட மனசுதான் சொல்லுச்சு. காரை கொஞ்சம் நிப்பாட்டினா வெளியில இறங்கி இந்த எஸ்டேட்டோட அழகை கொஞ்சம் ரசிக்கலாம்னு சொல்லுச்சு. ஆமா, இப்போ உன்னை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
வேலை முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. வேலை முடிஞ்சு அக்காங்க கூட திரும்ப போற ஞாபகம் தான் இப்ப வருது. வீட்டுக்கு இல்ல சார், கடைகளுக்கு தேவையான காய்கறிகள் மருந்தெல்லாம் வாங்கணும்ல, அதுக்கப்புறம் தான் நாங்க வீட்டுக்கே போவோம். அஞ்சனா, நீங்க வேணா திரும்ப போங்க சார், நான் தோட்டம் வழியாவே நடந்து வீட்டுக்கு போயிடுறேன். அதெல்லாம் வேண்டாம், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். நான் திரும்பவும் வந்துட்டு ஒன்று கேட்கலாமா? என்ன? இப்படியே திரும்பி வந்துடுறேன். என் ஒய்ஃபை அங்கே வந்து வாழலான்னு நான் சொல்லலை. என் பக்கத்தில் நீ இருந்தாலே எனக்கு பலம்தான். நேற்று வரைக்கும் இருந்த மாதிரி. சரின்னு சொல்லேன் ப்ளீஸ். ஒத்துக்கிற மாதிரி இருந்தா நான் அங்க இருந்து வந்திருப்பேனா? அங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு நெருக்கம் தானே. அன்பா பேசி பிரிஞ்சுட்டு தானே வந்திருக்கேன். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, நான் கொடுத்த வாக்கை எப்பவும் காப்பாற்றிடுவேன். வா, வீட்டிலே ட்ராப் பண்ணிடுறேன். மனுஷர் ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்ல. கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு தேவை ஒரு ப்ராமிஸ் தான். சொல்லு. கண்டிப்பா நிறைவேற்றணும். உங்க வாழ்க்கையில இனி என்னைக்குமே நீங்க குடிக்க கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு கவலைகள் வந்தாலும் நீங்க குடிக்கவே கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சத்தியமா இனி எப்பவுமே நான் குடிக்கவே மாட்டேன். அது போதும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பாஸ்கர் மாமா நம்மளை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதனால நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பிரிஞ்சிட்டோன்னு மாமா கிட்ட உடனே சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன். அதுக்கான நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். திடீர்னு சொன்னா அவரால் தாங்கிக்க முடியாது. என்னோட இந்த கெட்டப்பு பார்த்தாலே அவருக்கு லைட்டா டவுட் வந்துடும். அதை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எப்படி சொல்றியோ அப்படியே இருக்கட்டும். நாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே இருந்துருவோம். வந்துட்டாங்களா? அஞ்சனா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்திருக்கீங்களா? டிராவல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல? என்னம்மா இந்த வேஷத்துல? கழுத்துல ஒரு நகையும் காணோம், தாலியும் இல்ல, செயினும் இல்ல. என்னம்மா இது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் இந்த மனுஷரோட குறும்புத்தனம் தான்.
மனுஷருக்கு என்ன முன்ன பார்த்த மாதிரியே பார்க்கணுமா. அன்னைக்கு என்கிட்ட தான் நகைலாம் ஒண்ணும் கிடையாதே இல்லையா? ஆமா, நான் தான் அஞ்சனா கிட்ட இப்படிதான் வரணும்னு சொன்னேன். பாத்துட்டீங்கல்ல, இனிமே போட்டுக்கலாமே. கொஞ்ச நாள் நான் இங்க தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் தாலி நகை எல்லாம் எல்லாம் இவர் பண்ற சேட்டை தான். சரி, 2 பேரும் ஒன்னா தானே வந்திருக்கீங்க. இத இங்க இருக்கிற எல்லாரும் பார்க்கணும். உங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டைன்னு இங்க சில பேர் சொல்லிட்டு திரியறானுங்க. முதல்ல அவனுங்களை கூப்பிட்டு காட்டணும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைமா, நீ இந்த வேஷத்துல தான் தொழிலாளர்கள் வீட்டு பொண்ணாவே தெரியற. அப்போ மனுஷர் ஆசைப்பட்டது நல்லது தானே? ஆமா, இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? முதல்ல உள்ள வாங்க. வீடெல்லாம் சூப்பர் ஆயிடுச்சு. பண்ணிதானே எல்லா வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணி தராங்க. நீங்க தங்கறதுக்கு கெஸ்ட் ஹவுஸும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என் வீட்டுல வந்து ஒரு கப் டீ குடிக்கணும். வாங்க. அண்ணா, எனக்கு எமர்ஜென்சியா வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும். ஐயோ, அதெல்லாம் முடியாது. நீங்க 2 பேரும் தோட்டத்தை எல்லாம் சுத்தி பார்க்கணும். அதை எல்லாரும் பார்க்கணும். எனக்கும் இப்ப ஆசையா தான் இருக்கு. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நான் மனுஷார் கிட்ட சொன்னேன். நாளைக்கு மனுஷாருக்கு மெடிக்கல் செக்கப் இருக்கு, போய் தான் மாமா ஆகணும். அப்ப அதை முடிச்சுட்டு இங்க வந்திருக்கலாம்ல. நேத்து அஞ்சனா ஏகப்பட்ட கனவுகளை கண்ட. அதுல நீங்க, ஜானகி அக்கா, பாட்டி எல்லாருமே வந்திருக்கீங்க. உடனே போய் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டா, ஒரு கணவனா நான் அந்த ஆசையை நிறைவேற்றணும்ல. சரி, எல்லாம் உங்க விருப்பம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். வீட்டுக்குள்ள சும்மா கூட வர மாட்டீங்களா? இல்லைண்ணா, இப்ப கிளம்புனாலே நான் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடும்ல. சரி சார், நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். அஞ்சனா, நான் எடுத்துட்டு வரேம்மா. வரல. வரல. நான் கிளம்புறேன்.
வணக்கம் சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். உங்களோட பெரிய மனுஷனால நாளைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன் சார். நீங்கள் வந்திருக்கிறதா ஒருத்தர் சொன்னார், அதான் பார்த்துட்டு போகலான்னு. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். பழைய கோல்மால் வேலை எதுவும் காட்டக்கூடாது. அஞ்சனா ஒத்துக்கிட்டதால தான் உன்னை திரும்பவும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குவீங்க. உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார். இல்லை, நான் இன்னைக்கே கிளம்பிடுவேன். அப்போ மேடம்? எந்த மேடம்? அஞ்சனா மேடம். அவள் வந்திருக்கா. பாஸ்கர் அண்ணன் வீட்டில் தான் இருப்பா. அப்போ கெஸ்ட் ஹவுஸ்? அஞ்சனாவுக்கு அங்கே இருக்கிறது தான் பிடிக்கும். என் பொண்டாட்டியோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். சார் நீங்கள் டோட்டலாக மாறிட்டீங்க சார். மாறித்தானே ஆகணும். அருண் ஆஃபீஸில் இருக்கானா? இருக்கார் சார். ஸ்டாஃபுங்களும் கிளம்பிட்டாங்க. ஆனால் அவர் 7 மணி வரைக்கும் இருப்பார் சார். சரி, பார்க்கலாம். சரிங்க சார். எஸ், கமின். நீங்க வரதா சொல்லியிருந்தாங்க சார். உட்காரியா? இது ஒன்றும் அஃபிஷியல் விசிட்லாம் கிடையாது, பர்சனல் தான். உனக்கு என் மேலே பழைய பகல்லாம் ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். இது ஒரு பர்சனல் மீட்டிங் தான், உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா இப்போ எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்ல சார். அஞ்சனா வரலையா? வந்திருக்கா. அஞ்சனாவை விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ நான் கிளம்பிடுவேன். எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. உனக்கு தெரியாதா? தெரியாது சார். கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் தான் பேசணும். இதுக்கு மேலேயும் ஒன்றா வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். உன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டு தான் நான் அவளை தூக்கிட்டு போனேன். அப்போ உன்னோட மனசு எப்படி துடிச்சிருக்கும்னு இப்போ எனக்கு புரியுது. அதைத்தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். இனி அஞ்சனா உனக்கு தான் சொந்தம். நான் எப்படி கூட்டிட்டு போனேனோ அப்படியே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். அவ போன மாதிரியே திரும்ப வந்திருக்க. உன்னோட பழைய அஞ்சனா. நான் நம்பினதெல்லாம் பொய்யாயிடுச்சு. எதை வேணாலும் பணத்தால வாங்கிடலான்னு நான் நம்பினேன். மனுஷன் உங்களோட புது வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டா நான் வருவேன். சார், என்ன இவ்ளோ நேரம் ஆகியும் யாரும் விளக்கேத்தவே இல்ல? கடவுளுக்கு பூஜை பண்றதையே மறந்துட்டாங்க. கடவுளே, சுஜா, என்ன மேடம்? பூஜை ரூம்ல விளக்கு கூட ஏத்தல. துளசி மாடத்திலயும் விளக்கேத்தி வைக்கல. மறந்துட்டியா? அது தினமும் அஞ்சனா தானே செய்வா, அதான் மறந்துட்டேன். போய் விளக்கேத்து. இந்த வீட்டோட ஐஸ்வர்யம் மொத்தமா போயிடுச்சு. ஐயோ அஞ்சனா, நீயே டிராவல் பண்ணி டயர்டா வந்திருப்ப. இதெல்லாம் நான் பண்றேம்மா. நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா. நான் ஒன்னும் அவ்வளவு தூரம் நடந்து வரலையே, கார்ல தானே வந்தேன். மனு சார் ஃபீல் பண்ணுவாரு. இப்போ உன் மேல உயிரியே வச்சிருக்காருல்ல. அதைத்தான் நீங்களே பாத்தீங்களே. சரி, இங்க என்ன விசேஷம் சொல்லுங்க. அதெல்லாம் சாப்பிடும் போது சொல்றேன். முதல்ல பிகே நிலையத்தை பத்தி சொல்லு. மனுஷருக்கு உடம்பு முழுசா சரியாயிடுச்சா? கிட்டத்தட்ட. ஆனா இன்னும் கவனமா இருக்கணும். அப்போ நீ கூட இருக்க வேணாமா? வேண்டாம்.
எல்லாத்தையும் நான் மனு சார் கிட்ட சொல்லிட்டேன். நீ சொல்றதெல்லாம் அவர் கேட்பார்ல. கண்டிப்பா. அப்போ நீ சொல்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் அன்பு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா உதவியா வாழணும். சரிதானே? ஆமா. அடுத்தது தேவை குழந்தைங்க தான். அப்பதான் அது முழு குடும்பமாகும். இந்தாங்க கஞ்சியும் ரெடி, அங்க கூட்டும் ரெடி. சாப்பிடலாமா? அஞ்சனா, நான் சொன்னது கேட்கலையா? அடுத்தது குழந்தைங்க தான். ரொம்ப எல்லாம் லேட் பண்ணிடாதீங்கம்மா. நீங்க நினைச்சா அமெரிக்கா ஜப்பான் எல்லாம் போலாமே. மல்லிகா மேடம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்களே. அதெல்லாம் மனு சார் முடிவு பண்ணட்டும். அது போதும். சாப்பிடலாமா? வாங்க. இப்போ உனக்கு கஞ்சி குடிக்க கஷ்டமா இல்லையாம்மா? அங்க விதவிதமா சாப்பிட்டுருப்பியே. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். நான் கார்ப்பரேட் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அம்பானி வீட்லயே இருந்தேன். அதனால இப்போ என்னால கஞ்சி குடிக்கவே முடியல. அப்புறம் இந்த வீடு, இது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வீடா நம்ம மாத்தியே ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலோட. இல்ல, நான் சொல்ல வந்தது. ஒன்னும் நீங்க சொல்ல வேண்டாம், கஞ்சியை குடிங்க. நீங்களும் கொஞ்ச நாள் அங்க இருந்தீங்கல்ல, உங்களுக்கு அங்க பிடிக்குமா இங்க பிடிக்குமா? இங்கதான். அதுல என்னமா டவுட்? எனக்கும் அப்படிதான். நான் கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பேன். பழைய மாதிரி வாழணும். உனக்கு அதுதான் விருப்பம்னா இருமா, நான் எல்லாத்துக்கும் ரெடி. சரி, இப்ப 3ஆர் கதையை சொல்லுங்க. அருண் தானே இப்ப இங்க சீஃப். அவன் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறான். நீ இத மேடத்துக்கிட்ட சொல்லுமா. அவன் என் மேல கொஞ்சம் வருத்தத்துல இருக்கான். நான் பெரிய கார்ப்பரேட் முதலாளி ஆயிட்டானா, அதனால என் மேல கோவமா இருக்கான். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுமா. அவன் அப்படிதான். அதனால அவன் பாவம்மா. நீங்க வர்றீங்கன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அப்புறம் ஜானகி குழந்தை உண்டாயிருக்கா? உண்மையாவா? ஆமா. எத்தனை வருஷமா ஆசைப்பட்டா. கடவுள் இப்பதான் கருணை காட்டியிருக்காரு. மாமா, நாளைக்கே பலகாரம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அக்காவை பார்க்க போயே ஆகணும். போவோம். அடுத்ததா நீ குழந்தை உண்டான செய்தியை தான் நான் கேள்விப்படணும். சரியா? அதை நான் திருவிழாவா கொண்டாடுவேன். பிரதீபாமா, என்னம்மா இது? இவ்ளோ நேரம் ஆகியும் நீங்க இன்னும் தூங்கலையா? என்ன காரணம்னு எனக்கு தெரியும். அஞ்சனா போன துக்கம் தானே. அந்த கவலை எல்லாருக்குமே இருக்கு. இந்த வீட்ல அஞ்சனா யாருங்கிறது இப்பதாம்மா புரியுது. மல்லிகாமா சாப்பிட வந்து உட்காந்துட்டு அஞ்சனாவை கூப்பிடுன்னு பழைய ஞாபகத்துல எல்லாம் சொல்றாங்க. மேடம் எதுவுமே சாப்பிடல. கொண்டு விடுறதுக்கு போன மனுஷரும் இன்னும் திரும்ப வரல. காலையில அஞ்சனாவுக்கு கால் பண்ணணும். பாஸ்கர் அண்ணாவோட நம்பரும் எனக்கு தெரியாது. ஷாஜிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க நல்லா தூங்குங்கம்மா. இவ்வளவு நேரம் தூங்காமலே இருந்திருக்கீங்கல்ல. நான் பண்ண மாட்டேனாமா. பண்ணுவீங்களே, பண்ண மாட்டீங்கன்னு யார் சொன்னா? எனக்கும் இதெல்லாம் செய்ய தெரியும்ல.
அப்புறம் எனக்கு வெளியில படுக்கிறதுக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க தான் பயப்படுவீங்க. வெளியில படுக்கவா? நல்லா சொன்னப்போ. இப்ப அடிக்கடி இங்க காட்டு மிருகம்லாம் வேற வருது. நான் வந்துட்டாலே நீங்க வெளியில தான் படுக்கணும்ல? ஏன் மாமா? நான் எப்ப வந்தாலும் ஹரி இங்க இருக்கிறதே இல்லையே. அது சரி, அப்போ உனக்கு அது தெரியாதா? அவனை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். மல்லிகா மேடம் தான் ஏற்பாடு பண்ணாங்க. இங்க இருந்து தினமும் போயிட்டு வரதுக்கு கஷ்டப்படுறான். படிக்கவே டைம் இருக்க மாட்டேது. சங்கரன் அனுபவிக்க வேண்டிய நல்லதெல்லாம் இப்போ நான் அனுபவிக்கிறேன். பாவம், இன்னைக்கு அவர் பொண்ணு அந்த வான அளவுக்கு ஒசந்து நிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட அவருக்கு கொடுத்து வைக்கல. சங்கரன் சாகரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டது ஒண்ணுதான், நீ மனசார கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா அவர் ஆத்மா கூட மன்னிக்காதுன்னு சொன்னார்ல. எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான் காரணம். அதனால தானே நீ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க. நீங்க படுங்க மாமா. ஹலோ பாஸ்கர், நான் தான் மல்லிகா. மேடம், சொல்லுங்க மேடம். நான் சும்மா என்ன ஏதுன்னு விசாரிக்க தான் கால் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். மனசாரும் அஞ்சனாவும் ஒன்னா வந்தாங்க மேடம். அதுவும் சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கணும் தானே நீங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டீங்க. மனு அங்கிருந்து எப்ப கிளம்புனா? சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்தாங்க. 10 நிமிஷம் தான், உடனே கிளம்பிட்டாரு. நாளைக்கு மெடிக்கல் செக்கப் இருக்குன்னு சொன்னாரு. ஆமா. ரெண்டு பேரும் இந்த எஸ்டேட் ஃபுல்லா ஒன்னா சுத்தி வரணும்னு நினைச்சேன். அந்த ஆசை தான் நடக்கல. பரவாயில்ல, முதல்ல உடம்பு நல்லா குணமாகட்டும், அதுக்கப்புறமும் நிறைய டைம் இருக்குல்ல. அஞ்சனா தூங்கிட்டாளா? இல்ல, நான் கொடுக்குறேன். அஞ்சனா, அஞ்சனா போன்மா. மேடம் தான். அம்மா, சும்மாதாம்மா கால் பண்ண. எனக்கு இங்க உன்னோட நினைப்பாவே இருக்கு. உன்னை பார்க்கணும்னு தோணுது. சரி, குரலையாவது கேட்கலாமேன்னு தான் கால் பண்ண. மனு சார் வந்துட்டாரா? இன்னும் இல்ல, நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருந்து சாயந்தரம் தான் கிளம்பினாரு. அவன் வர நேரமா தான் இருக்கும். அஞ்சனா, நீ பழைய வேலையை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமாம்மா, எல்லாத்தையும் மறக்க அதுதான் நல்லா இருக்கும். தொழிலாளர்கள் கூட மனசார பேசினாலே எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரிம்மா, நீ பாஸ்கர் கிட்ட எந்த விஷயமும் சொல்லலையா? இல்ல மாமா, எங்க ரெண்டு பேரையும் பார்த்த சந்தோஷத்துல இருக்காரு. உடனே சொன்னா அது ஷாக்கா இருக்கும்ல, அதான் மெதுவா சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். மனுஷரோட சாப்பாட்டு பொறுப்பை நான் சுஜா கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்.
அவன் பழைய மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. இனி குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இங்க பாரு, உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. சரிம்மா, நான் வைக்கிறேன். இந்தாங்க மாமா. அவங்க அன்பை பாத்தியா? உன்னை ஒரு நிமிஷம் கூட அவங்களால பிரிஞ்சிருக்க முடியல. இந்தம்மா, ஃபோன் உங்ககிட்டே இருக்கட்டும். ராத்திரி மனுஷர் கால் பண்ணுவார்ல, உங்களுக்குள்ள பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குமே. வேண்டாம் மாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.